இப்போ நம்ம ஒரு சம் பார்க்கலாம். இதை வந்து கன மூலமாக கொடுத்துருக்காங்க. ரூட்குள்ளே வந்து 3 ரூட் ஆஃப் 64 a பவர் 3 இந்த ஹோல் பவர் -1 கொடுத்துருக்காங்க. இது ரூட்குள்ளே வந்து 2 வந்துச்சுன்னா அது வர்க்க மூலம், 3 வந்துச்சுன்னா இது கனமூலம். இப்போ நம்ம கனமூலத்தை வந்து சால்வ் பண்ண போகிறோம். அப்போ நம்ம வந்து 64 வந்து நம்ம 3 பவர்ஸில் எழுதணும். 64 வந்து நம்ம பவர்ஸில் வந்து 3 வர மாதிரி எழுதணும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம 64 வந்து நம்ம 3 வர மாதிரி எழுதணும் அப்படின்னா இது எப்படி பிரித்து எழுதலாம் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா 4 × 4 × 4 4 16 16 4 64ன்னு கிடைக்கும் நம்மளுக்கு. இப்போது ரூட் 64க்கு பதிலாக நம்ம 4 பவர் 3ன்னு எழுதிக்கலாம். 3 டைம்ஸ் இருக்கிறதுனால a பவர் 3 இந்த ஹோல் பவர் -1. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயும் 3 இருக்குது. இங்கே இதை வந்து நம்ம காமனாக எடுத்து எழுதிக்கலாம். 4a பவர் 3 × -1 நம்மளுக்கு தெரியும். இப்போ இதை வந்து நம்ம இந்த மாதிரி நம்ம ரூட்டை விட்டு எடுத்து எழுதும்போது 1/3 மாறும். அப்போது 4a இந்த ஹோல் பவர் 3 இந்த ஹோல் பவர் ரூட்டை விட்டு வெளியில் எடுத்தப்போ 1/3ன்னு வருது. டோட்டலாக வந்து ஹோல் பவர் -1. இப்போது இது ரெண்டும் வந்து மல்டிப்ளிகேஷனில் போகும். அடுக்கில் இருக்கும்போது 4a 3 × 1/3 3யும் 3யும் கேன்சல் ஆகிருந்த ஹோல் பவர் -1 மட்டும் இருக்கும். ஹோல் பவர் -1ஓட 4a பவர் -1 இதை நம்ம எப்படி எழுதிக்கிற முடியும் அப்படின்னா 1/4aன்னு சொல்லிட்டு எழுதிக்கிற முடியும். இது சம்மோட ஆன்சர் பார்த்தீங்க அப்படின்னா 1/4a தான் இதுக்கான ஆன்சர். இந்த சம்ஸில் ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.